நினைச்சீங்கன்னா 3 பேரோட உயிரை நீங்க காப்பாத்தலாம். அது எப்படி, எங்க, எப்போ அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தானத்திலேயே சிறந்த தானம் என்ன தானம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இரத்த தானம்னு சொல்றோம். ஏன்னா காசாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம அதை உடனே கொடுத்துடுறோம். ஆனா இதுவே இரத்தமாக இருந்தா கொடுக்கறதுக்கு பயப்படுறோம். நீங்க எப்படி அப்படிங்கறது தெரியல, ஆனா இப்படியும் சிலர் இருக்காங்க. என்ன காரணம்னா இரத்த தானம் பற்றின சரியான ஒரு புரிதல் இல்ல, சரியான ஒரு விழிப்புணர்வு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் பிளட் டொனேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சப்போ, இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சிலர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிளட் டொனேட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா நம்ம வீக் ஆயிருவோம், உடல் ரீதியாக பலவீனமாகிருவோம். அதனால நமக்கு பலவிதமான நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுவும் புற்றுநோய், மாரடைப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும், இதுலயும் குறிப்பா பெண்கள் இரத்த தானம் செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன். இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சிலர் உங்ககிட்டயும் சொல்லி இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களும் நினைச்சிட்டு இருக்கலாம். அதனாலதான் இதுல எது உண்மை இல்ல அப்படிங்கறத நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இரத்த தானம் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒருவருடைய இரத்தத்தை மற்றும் ஒருவருக்கு உதவுவதற்காக தன்னார்வமாக கொடுக்கிறது அப்படிங்கிறது. அப்ப இந்த இரத்தத்தை நம்ம யாருக்காக கொடுக்கிறோம், யாருக்கு உதவுறதுக்காக நம்ம இதை கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது மருத்துவ தேவைக்காக, விபத்து ஏற்பட்டவர்களுக்கு, அறுவை சிகிச்சை நோயாளிகளுக்கு, இரத்த சோகை நோயாளிகளுக்கு, புற்றுநோய்க்காக சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த இரத்தம் கொடுக்கப்படுது. இரத்தம் கொடுக்கிறது கூட இங்க பல பேருக்கு கேள்வியாக இல்ல. இங்க என்ன கேள்வியாக இருக்கு அப்படின்னா, இரத்தம் கொடுக்கறதுனால நம்ம அவங்களுக்கு உதவுறோம், அவங்களுக்கு அத பயன் கிடைக்குது அப்படின்னா இரத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க இதன் மூலியமாக பயனடைறாங்க. ஆனா இரத்தத்தை கொடுக்கக்கூடிய நமக்கு இதுல என்ன பயன் இருக்கு? இரத்தத்தை கொடுக்கறதுனால நமக்கு இரத்தம் இல்லாம போயிருமா, நமக்கு நம்ம நோயாளி ஆகிருவோமா, இப்படிங்கிற மாதிரியான பல விதமான கேள்விகளை கேக்குறாங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. இரத்தம் கொடுக்கறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இரத்தத்தை கொடுக்கும் போது நம்மளோட உடம்புல புதிய இரத்தம் சுரக்கும். அந்த இரத்த ஓட்டம் நமக்கு சீராகவும் இருக்கும். அதே போல நம்ம இரத்த தானம் செய்யறதுனால நம்மளோட உடம்புல இரும்பு சத்தினுடைய அளவு சமநிலையாகவும் இருக்கும். அப்படின்னா இரத்த தானம் செய்யறதுனால நமக்கும் பயன்கள் இருக்கு, நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இரத்த தானம் செய்யறதுனால என்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரத்த தானம் செய்யறதுனால எந்த விதமான பாதிப்புகளும் இல்ல, இரத்த தானம் செய்யறது பாதுகாப்பானது அப்படிங்கறதையும் மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த பிளட் டொனேட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் அப்படின்னு இல்ல, ஆனா குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு நம்ம இரத்தம் கொடுத்தோம் அப்படிங்கறதுனால நம்ம உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருக்கும், கொஞ்சம் தலை சுற்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கும். இப்படி ஒரு சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த இரத்தம் எடுத்த இடத்துல கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், நீளம் பறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலருக்கு அந்த நேரத்துக்கான ஒரு சில மாற்றங்களாக இருக்குமே தவிர இது சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதனாலதான் இரத்தத்தை கொடுத்தோடனே போங்க அப்படின்னு சொல்லி நம்மள அனுப்புறது இல்ல. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருக்க சொல்றது, நமக்கு இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான எந்த விதமான மாற்றங்களும், இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு வருத்தங்களும் நமக்கு இல்ல அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து ஆரோக்கியமாக வரலாம். இதே மாதிரிதான் நம்ம பிளட் டொனேட் பண்ண போனோம் அப்படின்னா, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நம்ம உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிருக்கிறதும் கிடையாது. அங்க முதல்ல நமக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். நம்மளோட இரத்தத்தை இன்னும் ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு நம்மளோட இரத்தம் தகுதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம், நம்மளோட இரத்தத்தை இன்னும் ஒருத்தங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து இரத்தத்தை தானமாக அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இப்போ யாரெல்லாம் இரத்த தானம் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்னா, 18 இருந்து 60 வயது வரை உள்ள உடல் ஆரோக்கியமாக இருக்க அனைவருமே இரத்த தானம் செய்யலாம். அவங்க குறைந்தது 45 இருந்து 50 கிலோகிராம் எடை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி அவங்களோட ஹீமோகுளோபினுடைய அளவு 12 இருந்து 16க்கு இடைப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். இரத்த தானம் செய்யக்கூடிய ஒருவர் இந்த தகுதிகள் உடையவராக இருந்தா அவங்க இரத்த தானம் செய்யலாம். ஆனா இதுலயும் யாரு இரத்த தானம் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 2 இருக்கு. தற்காலிகமாக இவங்களால இரத்த தானம் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களால நிரந்தரமாக இரத்த தானம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு பிரிவினரும் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா, மது அருந்தின ஒருத்தருக்கு 24 மணித்தியாலங்களுக்கு இல்லைன்னா 48 மணித்தியாலங்களுக்கு அவரால் இரத்த தானம் செய்ய முடியாது. அதே போல காய்ச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்போதைக்கு இரத்த தானம் செய்ய முடியாது. கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் குறைந்தது 6 மாதம் இல்லைன்னா 1 வருடத்திற்கு அவங்களாலையும் இரத்த தானம் செய்ய முடியாது.
அறுவை சிகிச்சை செய்திருக்கக்கூடிய ஒருவராக இருந்தா அவர் முழுமையாக சுகமடைந்ததற்கு பிறகு அதுவும் மருத்துவர்களுடைய ஆலோசனையை பெற்றுதான் அவரால் பிளட் டொனேட் பண்ண முடியுமாக இருக்கும். குறிப்பிட்ட சில ஆன்டிபயோட்டிக்ஸ் போன்ற மருந்துகள் பயன்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்களாலையும் தற்காலிகமாக இந்த இரத்த தானம் செய்ய முடியாது. இதே போல இரத்த தானம் செய்த ஒருவர் 3 மாதத்திற்குள்ள மீண்டும் இரத்த தானம் செய்ய முடியாது. அவர் 3 மாதத்திற்கு பிறகு இல்லனா 6 மாதத்திற்கு பிறகு, அதுவும் இல்லனா 1 வருஷத்துக்கு பிறகுதான் அவரால் இரத்த தானம் செய்ய முடியுமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இரத்த தானம் செய்ததற்கு பிறகு நம்மளோட உடம்புல மீண்டும் சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு 4 இருந்து 6 வாரங்கள் வரை தேவைப்படுது. அப்படி சரியாக பார்க்கும்போது ஒரு 8 வாரத்திற்கு பிறகுதான் நம்மளால மீண்டும் ஒரு முறை இரத்த தானம் செய்யறதுக்கு நம்ம உடல் ரீதியாக தகுதியானவராக இருப்போம். அடுத்து வெளிநாடுகள்ல இருந்து நாடு திரும்பியவர்கள், இவங்க குறைந்தது 6 மாதத்திற்கு பிறகுதான் இவங்களால பிளட் டொனேட் பண்ண முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த குறித்த நபர் ஏதாவது நோய் தொற்றுக்கு ஆளாகி இருக்காரா அப்படின்றது பார்க்கப்பட வேண்டும். அப்படி இல்லாம இவருடைய இரத்தத்தை தானமாக பெற்றுக்கொள்ளும் போது இவருடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தொற்றுகள் அடுத்தவர்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா எல்லா தொற்று நோய்களினுடைய அறிகுறிகளும் உடனே வெளியில தென்படுறது இல்ல. சில நோய்களினுடைய அறிகுறிகள் வெளியில தென்படுறதுக்கு சில வாரங்கள் சில மாதங்கள் எடுக்கலாம். அதனாலதான் இந்த கால இடைவெளி. இதோட மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் அவங்களோட குறித்த அந்த 5 நாட்களுக்கு அவங்க இரத்த தானம் செய்யாமல் இருப்பது சிறந்தது. யாரால நிரந்தரமாக இந்த இரத்த தானம் செய்ய முடியாது அப்படின்னா, HIV நோய் தொற்றுக்கு உள்ளானவர்கள் மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவங்களால நிரந்தரமாக இரத்த தானம் செய்ய முடியாது. இதே மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க, இந்த டெட்டு போட்டு கொண்டவங்க, பச்சை குத்தி கொண்டவங்க கூட நிரந்தரமாக இரத்த தானம் செய்ய முடியாது அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த டெட்டு போட்டுக் கொள்ளும் போது சுகாதாரமான முறைகளை பின்பற்ற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல தொற்று நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு தொற்றுகள் ஏற்பட்டிருந்தால் அவங்களுடைய அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த தொற்று நோய் மற்றவர்களுக்கும் பரவக்கூடிய அபாயம் இருக்கு அப்படிங்கிற காரணத்துங்களை சொல்லித்தான் இந்த பச்சை குத்தி கொண்டவர்கள் நிரந்தரமாக இரத்தம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனா அதுவும் அப்படி அல்ல. டெட்டு போட்டு கொண்டவங்க குறைந்தது 6 மாதத்திற்கு பிறகு அவங்க பரிசோதிக்கப்பட்டு அவங்க ஆரோக்கியமான நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இரத்தம் அந்த இரத்த தானம் செய்வதற்கு தகுதியுடையதாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இரத்த தானம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதே போல சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் தான், இரத்த தானம் செய்வதன் மூலமாக இந்த புற்றுநோய்கள் மற்றும் மாரடைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு. ஆனா ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இரத்த தானம் செய்வதன் மூலமாக அதுவும் குறிப்பாக இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய்கள், கருப்பை பை புற்றுநோய்கள் 80 முதல் 85% தடுக்கப்படுது. மாரடைப்பு கூட 85% தடுக்கப்படுது அப்படிங்கிறதும் ஆய்வுகள் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கு. இரத்த தானம் செய்வதன் மூலமாக இது மாதிரி இன்னும் பல நோய்கள் நமக்கு ஏற்படாம தடுக்குது. அதுவும் குறிப்பாக பெண்களாகிய நம்ம இரத்த தானம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம பேணிக்கொள்ளலாம். அதனால பெண்களாகிய நம்ம இரத்த தானம் செய்வதற்கு முன் வருவோம். நம்ம இரத்த தானம் செய்யறதுக்கு 1 மணித்தியாலம் இல்லனா 2 மணித்தியாலத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா சாப்பிட்டு இருக்கணும். அதே மாதிரி நமக்கு 6 மணித்தியாலம் நல்ல தூக்கமும் இருக்கணும். இரத்த தானம் செய்யக்கூடிய ஒருவரிடமிருந்து 350 மில்லிலிட்டர் முதல் 450 மில்லிலிட்டர் வரை இரத்தம் பெற்றுக்கொள்ளப்படும். நம்ம இரத்த தானம் செய்ததற்கு பிறகு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், கடினமான வேலைகளை செய்யக்கூடாது. இரத்த தானம் ஏன் செய்யணும், அதை யாரு செய்ய முடியும், யாரு செய்ய முடியாது, அதை செய்யறதுனால நமக்கு என்ன பயன்கள் இருக்கு, என்ன பாதிப்புகள் அப்படிங்கறது எல்லாமே நம்ம இதுல பார்த்திருப்போம். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இல்ல இரத்த தானம் சம்பந்தமாக உங்களுக்கு இன்னும் சில சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கு அப்படின்னா அதை எங்களுடைய கமெண்ட்ஸ் ஊடாக நீங்க கேட்கலாம். நம்ம அதுக்கு விளக்கம் தரத்துக்கு தயாராக இருக்கோம். இல்ல இந்த வீடியோ மூலமாக இரத்த தானம் பற்றின பூரணமான ஒரு விளக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் இரத்த தானம் செய்ய பயப்பட மாட்டேன் அப்படின்னா நல்ல விஷயங்கள் செய்யறத தாமதிக்காதீங்க. உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி மாவனலை கிளையினுடைய 20வது இரத்த தான முகாம் எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி அவங்களுடைய மாவனலை வளவத்தையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் காலை 8 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை நடைபெறவிருக்கு. உங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்களும் போய் பிளட் டொனேட் பண்ணுங்க. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நம்மளோட சமூகத்துல இந்த இரத்த தானம் பற்றிய தவறான புரிதல், அதன் மூலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பயம், அதற்கான ஒரு விளக்கமாகவும் மற்றது இந்த இரத்த தானத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்மளோட சமூகத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதும், இன்னும் புதியவர்கள் இந்த இரத்த தானம் செய்யறதுக்கு முன் வர வேணும், புதியவர்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற காரணங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1500 யூனிட்ஸ் இரத்தம் தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது வருஷத்திற்கு கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு அதிகமான யூனிட்ஸ் இரத்தம் தேவைப்படுது. அப்போ நம்ம இரத்த தானம் செய்யறது எவ்வளவு தேவையுடையதாக இருக்கு. நம்ம ஒரு முறை செய்யக்கூடிய இரத்த தானத்தின் மூலமாக 3 முதல் 4 பேருடைய உயிரை காப்பாற்ற முடியும்.
நம்ம காப்பாற்றுறது ஒரு உயிரை மட்டும் இல்ல, எங்கேயோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு, அவசர நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு எங்களுடைய இரத்தம் பயன்படுது, அதன் மூலியமாக அவருடைய உயிர் காப்பாற்றப்படுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷமும் மீட்கப்படுது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆத்ம திருப்தியா இருக்கு. அதை விட நமக்கு வாழ்க்கையில வேற என்னதான் வேணும்? இரத்த தானம்ங்கிறது தியாகம் இல்ல, தர்மம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.